ஹலோ கைஸ், வெல்கம் டு சினிஸ்பாட் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல விஜய் டிவி புகழை பத்தி பார்க்க போறோம். புகழ் முதல்ல விஜய் டிவில நடந்த கலக்கப்போவது யாரு சீசன் 6ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. இவரோட காமெடிஸ் நல்லா இருந்தாலுமே இவரால டைட்டில் வின்னர் ஆக முடியல. ஆனாலுமே இன்ன வரைக்கும் அவரோட லேடி கெட்டப்ஸ்க்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. இவரோட லேடி கெட்டப்ஸ்க்கான ரெகக்னேஷன் கிடைச்சது குக் வித் கோமாளில தான். எதுக்கு லேடி கெட்டப்ஸ்ல ஃபேமஸ் ஆனாரு? அவரு லேடி கெட்டப்ஸ்ல பண்ண காமெடி டைமிங், எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். ஆடியன்ஸ் எல்லாம் சிரிக்க வச்சு வாயவே வலிக்க வச்சிருவாரு. இப்ப இத பத்திலாம் நான் ஏன் பேசிட்டு இருக்கேன்னா, டைரக்டர் எழிலோட டைரக்ஷன்ல விமலோட ஆக்டிங்ல ஜூலை 11 அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்க தேசிங்க ராஜா 2ல புகழ் லேடி கெட்டப்ல ஆக்ட் பண்ணிருப்பாரு. இது ஆடியன்ஸ் கிட்ட ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கு. பிகாஸ் அவரோட குக் வித் கோமாளி லேடி கெட்டப்ஸோட ஹியூஜ் ஃபேன் பேஸால இவர் என்னதான் நிறைய ஷோஸ்ல லேடி கெட்டப் போட்டிருந்தாலும் இந்த மூவில எந்த ஒரு கூச்சமோ தயக்கமோ இல்லாம லேடி கெட்டப்போட ஒத்துட்டு இருந்தாரு. இத பத்தி புகழே ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காரு. அவருக்கு லேடி கெட்டப்ஸ் போடுறதுல கொஞ்சம் கூட எம்பாரஸ்மெண்ட் இல்லனும், அது அவரோட வேலைனும், காமெடியனா என்டர்டைனரா மக்களை சிரிக்க வைக்கிறது அவரோட பொறுப்புனும் சொல்லியிருக்காரு. புகழ் ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிச்ச மிஸ்டர் ஜூ கீப்பர் மூவி ஜூன் 27, 2025 அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. புகழ் ஃபர்ஸ்ட் ஹீரோவா ஆக்ட் பண்ண படங்கிறதுனால மூவிக்கு நிறைய வரவேற்பு இருந்துச்சு. அவரோட ஃபேன்ஸ் எல்லாரும் படத்தை பார்க்க ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் என்னதான் அயோத்தி, ஆகஸ்ட் 16, 1947, கருங்காப்பியம், காசேதான் கடவுளடா, போர் தொழில், டிஎஸ்பி, ஏஜென்ட் கண்ணாயிரம், யானை, சபாபதினு நிறைய மூவிஸ்ல ஆக்ட் பண்ணியிருந்தாலும் இவரோட காமெடிக்கான ரெஸ்பான்ஸ் வலிமை, எதற்கும் துணிந்தவன், வீட்ல விசேஷம், மிஸ்டர் ஜூ கீப்பர்ல தான் கிடைச்சது. ஆகஸ்ட் 16, 1947 மூவில புகழ் தவுடுன்னு ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இந்த மூவில இவரோட கான்ட்ரிபியூஷன் அவரோட ரெகுலர் காமெடி ரோல்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பிரிட்டிஷ் ஆட்சியில கஷ்டப்படுற ஒரு கிராமத்தை பத்தி பேசுற மூவி அது. அதனாலதான் புகழோட ரோல் கொஞ்சம் சீரியஸா, எமோஷனலா இருந்துச்சு. நார்மலாவே புகழ் ஹேட்டர்ஸ் கமெண்டுக்கு ஒரு பாசிட்டிவான ஹம்பிளான ரிப்ளை தான் தருவாரு. ஆனா ரீசெண்டா நடந்த தேசிங்க ராஜா 2 ஆடியோ லான்ச்ல புகழ் ஒரு எமோஷனல் ஸ்பீச் கொடுத்திருப்பாரு. ஒரு ரிவ்யூ வச்சு படத்தை நல்லா இல்லைன்னு சொல்ல வேண்டாம், படம் எடுக்கிறது ஈஸி இல்ல, எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கணும் டைரக்டா சொல்லியிருந்தாரு. இது சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருமே சொல்ற விஷயம்தான். நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் ஒரு ரிவ்யூவை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. புகழோட லைஃப்ல ஒரு ஆரம்பமா கலக்க போவது யாரு, டேர்னிங் பாயிண்டா குக் வித் கோமாளி, சினிமா பயணமா வலிமை, எதற்கும் துணிந்தவன், ஆக்டிங்கோட உச்சகட்டமா ஆகஸ்ட் 16, 1947, ஹீரோவா மிஸ்டர் ஜூ கீப்பர், இது எல்லாமே அவரோட ஹார்ட் ஒர்க்ஸ்னால தான் நடந்துச்சு. இப்ப நல்ல நல்ல ரோல்ஸ்ல ஆக்ட் பண்ணி ஃபேன்ஸோட சப்போர்ட்னால வளர்ந்த ஒரு நல்ல ஆக்டர்னு சொல்லுவேன். இவரு இன்னும் நல்ல ரோல்ஸ்ல நிறைய மூவிஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தேசிங்க ராஜா 2 மூவியோட ரிவ்யூவை ஜென்யூனா கொடுங்க. தாட்ஸை என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் சினிஸ்பாட்டுடன்.